ஸ்மார்த்தாதிகம் கர்ம நிகலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமः. ஸ்லிஷ்யந்தீம் சவ்யதோஷ்ணாம் கமலவரதராம் ஷாரிதாம் போஜபத்மாம் வாமாங்கஸ்தாம் சலக்ஞாம் முரசுச்ச சக்கரச்சாம் வாமதோஷ்ணாப்திகன்யாம் ஆலிங்கம் தட்சிணம் ஸ்ருதிதரமபி ச ஸ்வைரமா குஞ்சபாதம் பிப்ரானம் சங்கச்சக்கரம் அபயவரகரம் பாதுதேவோன்று சும்ஹா. அதாவது க்ஷீரநதி, பாகுநதி, வேகவதி என்று சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமம். க்ஷீரநதி என்று சொல்லக்கூடிய பாலாறு மைசூர் ஸ்டேட் நந்திதுர்க மலையில் இருந்து உற்பத்தியாகி வருகின்றது. பாகுநதி என்கிற செய்யாறு திருவண்ணாமலை ஜவ்வாது மலையிலிருந்து உற்பத்தியாகி வருகிறது. காஞ்சிபுரத்தில் அந்தர்யாமியாக வேகவதி என்று சொல்லக்கூடிய ஆறாகப்பட்டது காஞ்சிபுரத்திலிருந்து அந்தர்யாமியாக உற்பத்தியாக வருகிறது. இந்த மூன்று நதிகளும் சங்கமிக்கும் இடம்தான் திருமுக்கூடல், அதாவது பாலாறு, செய்யாறு, வேகவதி ஆறு. இந்த திருமுக்கூடல் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கமத்தின் வடக்கு பக்கத்தில் ஒரு அழகான மலை அமைந்து உள்ளது. அந்த மலைக்கு பத்மகிரி என்று பெயரும் உள்ளது. அதாவது முன்னொரு காலத்தில் அத்ரி, பிருகு, குஷ்ட, வசிஷ்ட, கௌதம, காசியப, ஆங்கிரசா என்று சொல்லக்கூடிய 7 ரிஷிகளில் முதன்மையான அத்ரி மகரிஷியானவரும், அத்ரி, மரீச்சி, பிருகு, காசியபர் இவர்கள் 4 ரிஷிகளில் வைகானச ஆகமத்தின் ஆச்சாரியரான விகனேஸ்வருடைய சிஷ்யரான இவர்களில் ஒருவரான அத்ரி மகரிஷியானவர் நைமிஷாரண்யத்தில் பகவானை குறித்து தபஸ் செய்து கொண்டிருந்தார். அந்த தபஸ் செய்யும் பொழுது அவருக்கு சாந்தஸ்வரூபியாக ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மன் அங்கு சேவை சாதிக்கவில்லை. இந்த மன வருத்தத்தால் அவருடைய பகவத் தரிசனம் கிடைக்கவில்லையே என்று அத்ரி மகரிஷி தயக்கப்பட்டு தன்னுடைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிக்கும் பொழுது பகவான் அசரீரியாய் ஒரு அருள்வாக்கு சொல்கிறார். அதாவது என்னவென்றால், இந்த 3 நதி, க்ஷீரநதி, பாகுநதி, வேகவதி என்று சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமத்தின் வடக்கு பக்கத்தில் ஒரு பர்வதம் இருக்கிறது. அந்த பர்வதமானது ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து கருடனால் ஸ்வீகரிக்கப்பட்ட அத்ரி புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய புஷ்கரணியும் உள்ளது. அந்த புஷ்கரணியில், அதாவது அடிவாரத்தில், அந்த மலையின் அடிவாரத்தில் அந்த பிப்ளி மரம் என்று சொல்லக்கூடிய அரச மரத்தடியில் நைமிஷாரண்யத்தில் தபஸ் செய்திருந்த அத்ரி மகரிஷியானவர் இங்கு வந்து தபஸ் செய்கிறார். அவர் தபஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மந்திர உபாசனைகளில் பகவான் சந்தோஷப்பட்டு ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மன் அவருக்கு சேவை சாதிக்கிறார். அதாவது எப்படி என்றால், தியான ஸ்லோகத்தில் சொல்லியபடி அமர்ந்த திருக்கோலத்தில், லக்ஷ்மி மடியில் அமர்ந்த திருக்கோலத்தில் ஒரு கையில் லக்ஷ்மியை ஆலிங்கனம் செய்து கொண்டும், லக்ஷ்மியும் ஒரு கையில் பெருமாள் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மனை ஆலிங்கனம் செய்து கொண்டும், சங்கு சக்கர அபய வரத அஸ்தனாய் கமல அஸ்தத்துடன் மகாலட்சுமியுடன் சாந்தஸ்வரூபியாக அந்த அத்ரி மகரிஷிக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மன் சேவை சாதிக்கிறார். இந்த மிக அற்புதமான இந்த சேவையில் அத்ரி மகரிஷியானவர் சந்தோஷப்பட்டு, அந்த சந்தோஷத்தில் அவருக்கு பகவானிடம் என்ன கேட்பது என்று ஒரு மனசில் தோன்றவில்லை. அப்பொழுது பகவான் லக்ஷ்மி நிருசிம்மன் அவர் மேல் பாசத்தினாலும் அன்பினாலும் அவருடைய உன்னதமான தபஸினாலும் சந்தோஷப்பட்டு அவரை, உமக்கு என்ன வரம் வேண்டும் என்று பகவான் லக்ஷ்மி நிருசிம்மன் அந்த அத்ரி மகரிஷியை கேட்கின்றார். அப்பொழுது அத்ரி மகரிஷியானவர், எனக்கு இந்த இடத்தில் எப்படி தேவள் லக்ஷ்மி நிருசிம்மனாக சாந்தஸ்வரூபியாக அபயாஸ்தத்துடன் சங்கு சக்கரத்துடன் மகாலட்சுமி ஆலிங்கனம் செய்து கொண்டு, மகாலட்சுமியும் தாங்களை ஆலிங்கனம் செய்து கொண்ட இந்த லக்ஷ்மி நிருசிம்மன் சாந்தஸ்வரூபியாக எமக்கு சேவை சாதித்தா போல் அர்ச்சாரூபத்தில் இந்த லோகத்தில் உள்ள பக்த மகாஜனங்களுக்கு அனைவருக்கும் தாங்கள் இதே இடத்தில் இருந்து லக்ஷ்மி நிருசிம்மனாக ஆசீர்வதித்து அவர்களுக்கும் இந்த சேவையை செய்தருள வேண்டும் என்று அத்ரி மகரிஷியானவர் பிரார்த்தித்து கொண்டார். அவருடைய பிரார்த்தனைக்கு இறங்கி பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மன் இன்றளவும் இந்த பழைய சீவரம் என்று சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தில் பத்மகிரி ஆகிய இந்த மலையில் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மன் அர்ச்சாரூபத்தில் சேவை சாதிக்கின்றார். இங்கு மிகவும் உன்னதமான ஒரு விசேஷம் என்னவென்றால், அதாவது மாட்டுப்பொங்கல் அன்று இப்பொழுது இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் இங்குள்ள மேல்மலையில் விற்றிருந்தார். காஞ்சிபுரத்தில் அத்திவரதற்கு பிறகு இங்கிருந்து மலையில் உள்ள
ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருள செய்யப்பட்டு காஞ்சிபுரத்தில் பிரதிஷ்டை செய்தார்கள். அந்த பிரதிஷ்டை செய்த அந்த வரதனுடைய ஆக்ஞையின்படி, இங்குள்ள பக்தர்களின் ஆக்ஞைப்படி காஞ்சி பேரருளான் வரதராஜ பெருமாள் பொங்கல், அதாவது தைப்பொங்கல் முடிந்தவுடன் மாட்டுப்பொங்கல் என்று திருப்பார்வேட்டை உற்சவமாக இங்கு எழுந்தருளி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சேவை சாதிக்கும் இந்த இடத்தில் உள்ள மேல்மலையில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பேரருளாளன் எழுந்தருளுவார். பிறகு மாட்டுப்பொங்கல் அன்று மாலை சுமார் 5 மணி அளவில் அந்த மஞ்ச வெயிலில் பேரருளாளன் மேலிருந்து கீழ் இறங்கும் பொழுது ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இறங்கும் அதே வேளையில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனுடைய உற்சவமூர்த்தியாக ஸ்ரீ பிரகலாத வரதன் அவரை எதிர் சேவை சாதித்து இருவரும் இந்த இடத்தில் சங்கமிக்குவது மிகவும் உன்னதமான ஒரு பெரிய உற்சவமாகும். பக்த பாகவத ஜனங்கள் அனைவரும் இதை கண்டுகளித்து வைகுண்டத்தில் பெருமாள் சேவை சாதிப்பது போல் பொங்கல் என்று மறுநாள் மாட்டுப்பொங்கல் என்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனுடைய பிரகலாத வரத உற்சவமூர்த்தியும் பேரருளாளன் காஞ்சி வரதராஜ பெருமாளும் இங்கு சேவை சாதிப்பது மிகவும் உன்னதமான ஒரு பெரிய மகா நிகழ்ச்சியான ஒரு பெரிய உற்சவமாக இங்கும் இன்றளவும் கொண்டாடப்படுகிறது. இதுபோல் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனுடைய பரிபூர்ண தரிசனத்தை செய்து மக்கள் பக்த பாகவத ஜனங்கள் அனைவரும் அவனுடைய மோட்ச வழி என்று சொல்லக்கூடிய உன்னதமான சாருபியம் சாலோக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உன்னதமான மோட்ச வழியை அடைவதற்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனை பரிபூர்ணமாக சரணடைந்து அவருடைய திருவடியை சரணடைவோமாக. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிமகீஷா கோபிராமணோப சோமஸ்த நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.